பாபநாசம்ல இருக்க பூண்டியோட தொகுதியில ரஜினி அப்படின்ற நபர் திமுகவை சேர்ந்தவர். அந்த திமுகவை சேர்ந்த நபர் தாவேக்காவை சேர்ந்தவரை வெட்டியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாம அவர் மனைவியும் சேர்த்து வெட்டியிருக்காரு. எதுக்காக வெட்டினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேக்காவை சேர்ந்தவங்க பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்க. இது மாதிரி பூத்துக்குள்ளேயே வந்து திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, தாவேக்காக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்தா அங்க இருந்த போலீஸ் கிட்டயோ இல்ல எலெக்ஷன் கமிஷன் கிட்டயோ இதை பத்தி சொல்லியிருக்கலாம், தகவலை கொண்டு போயிருக்கலாம். அதை பண்ணாம இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்க வெளியில எப்ப வராங்களோ அப்ப சமயம் பார்த்து 2 பேரையும் வெட்டியிருக்காங்க. இவங்க இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இப்போ வேலாயுதம்ன்றவரும் வேலாயுதமோட ஒய்ஃபும் 2 பேருமே தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இத பார்த்து பல பேரும் என்ன பேசுறாங்கன்னா, திமுகனாலே ரவுடிசம் தான், மக்கள் கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, சுமூகமா பேசி இருக்கலாம், இல்லைன்னா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம், ஆனா வெற்ற அளவுக்கு இவங்களுக்கு தைரியத்தை யார் கொடுத்தா அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க. இதுல ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேருமே சொந்தக்காரங்களாம். சொந்தக்காரங்களுக்கு இடையிலே கூட இந்த கட்சினாலேயே மனஸ்தாபம் வருது இல்லையா?